ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இது உள்ளே போவோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அலர்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேட்ச் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூவு இப்படி இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 400 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 500 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் நம்ம கலர் மாற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற பார்டர் இருக்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிங்க் கொடுக்குற லிங்க் இது கிளிக் ஆகுது பாருங்கள். ஸோ கிளிக் ஆகுற மாதிரி ஸ்மால் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான பேட்ச் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிரெட் க்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரெட் க்ரம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் ஃபைல் உள்ளே இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் என்னோடய வெப்சைட் நான் போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் உள்ளே போனேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது லோட் ஆன அப்புறம் இப்போ இதுக்கு சிமிலராக இது எப்படி இருக்கோ இதுக்கு சிமிலராக நான் ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா home/course அப்படின்னு இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சில வெப்சைட்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பட்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. பட்டன் குரூப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக பண்ணலாம் ஒரு பட்டனையே. இந்த மாதிரி நம்மளால் சிஎஸ்எஸில் பண்ண முடியும், பட் ரொம்ப டைம் ஆகும். இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா கலரை கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து இது வந்து பேஜ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மாற்றிக்கலாம். 1 2 3ன்னு சொல்லி பேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் பட்டன்ஸும் இருக்குது. இப்படி கிளிக் பண்ணால் ட்ராப் ஆகுற மாதிரி. இந்த மாதிரி இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ வரிசையாக போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று கார்டு. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்போம் கரெக்டாக. இப்போ என்னோடய வெப்சைட்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் ஹோமுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கா. ஸோ இதே கார்டு தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த பட்டனை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபாண்ட்டை மாற்றிட்டு இந்த கார்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நான் பண்ணல. இந்த கார்டை லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இதிலே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள், வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வித்தை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஹைட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கான்செப்டில் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் லிஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய வெப்சைட்டில் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இவங்களே வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இப்படி கூட இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு நான் யூஸ் பண்ண மாதிரி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் இப்படி தனியாக செப்பரேட்டாக பிரித்து வைக்கிற மாதிரி, இது உங்களுக்கு எப்படியாச்சும் தேவைப்படலாம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் இது ஃபுல்லாக வந்து கார்டு சம்மந்தப்பட்ட இதுதான். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கார்டட் பாக்ஸு, இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்கிற பாக்ஸு. ஸோ இப்படி பாக்ஸுக்கு மேலே டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜ் உள்ள வந்து சைடில் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கலரான பாக்ஸஸ்ஸு. ஸோ இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேப்பே விடாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெட்டீரியல் டிசைன் மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து கார்டில் இருக்குது. இப்போ இந்த கேரசோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் நமக்கு இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாட்டியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். எஸ்ஆர்சியில் டாட் கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து இமேஜோட லிங்கை போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி ஸ்லைட்ஸு நமக்கு எப்படிலாம் வேணும்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ அனிமேஷன்ஸு, ஸோ இப்படி வர மாதிரி ஆட்டோமேட்டட் ஸ்லைட்ஸு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து HTML அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அது கிடையாது. பூட் ஸ்டாப் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து பெருசாக்குறதுக்கு.
ஸோ ஷோ அன்ஷோ அப்படின்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வெளில எடுத்து ஷோ பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொலாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது பெருசாகுதா? ஸோ இப்போ இதே விஷயம் தான் நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இப்போ பெருசாகுதா, சின்னதாகுதா, ஸோ இந்த மாதிரி ஆகுதா? ஸோ இப்போ இதே சிமிலர் டு இதே விஷயத்தை தான் நான் என்னோட வெப்சைட்லேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளும் இப்போ என்ன இந்த ஒரு லிங்க் மாதிரி வருது, என்னோட வெப்சைட்டில் அது வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் பெருசாகுதா? ஸோ இப்படி பண்ணால் பெருசாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நானும் என்னோடய வெப்சைட்டில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறையா பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பூட் ஸ்டாப் தெரிஞ்சால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராப் டவுன்ஸில் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கரெக்டாக. ஃபார்ம்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சைன்இன்னு, சைனப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமான டிசைனை நீங்கள் பண்ணலாம். வேணும்னா நம்ம டிசைனை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயிலு, ஸ்ட்ரீட்டு, சிட்டி இப்படி தான் பார்க்கலாம். அதே மாதிரி இன்புட் குரூப்ஸு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போட்ரான். ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பெருசாக வந்து வெப்சைட்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த சிமெண்ட் கலரில் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு இமேஜ் வச்சுருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பெருசாக தெரியும். இதை நம்ம வந்து நம்மளோட அடுத்த ப்ராஜெக்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? பட் இந்த ஜம்போட்ரான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது நமக்கு லிஸ்ட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படாது. மீடியா ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி மீடியா கேட்குற ஹெட்டிங்ஸு ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் வந்து சின்னதாக ஃபேஸ் வச்சுட்டு நேமு டெக்ஸ்ட் வர மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது? மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு அதிகமாக தேவைப்படாது. பட் இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு தேவைப்படும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு யூஸ் ஆகும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி மாடல் பாக்ஸஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த ஒரு கோடிங்கும் தெரிஞ்சிருக்க வேணாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல்லாக இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ லார்ஜ் மாடலு, இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ஸ்மால் ஸ்க்ரீனு, ஸோ எல்லா சைஸஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாவ்ஸ். ஸோ இந்த மெனு, ஸோ மெனு பார்ஸை இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக் மெனு, இது நமக்கு தேவைப்படாது. நம்ம வந்து நாவ் பார் போகலாம். ஸோ இதான் மெனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இருக்குது. மெனுவில் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் மெனு ப்ரைஸு, டிசபிள் ஆகிற மெனுஸ், கிளிக்கே பண்ண முடியாது. இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது? சர்ச் இருக்குது. இன்னும் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கலராக இருக்கும். நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம மாற்றிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து நமக்கு ஓனாக கலர் வேணும்னா அதை கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நிறையா விஷயங்கள் இது உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த nav barஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜினேஷன் அப்படிங்கிறது இது நம்ம நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து பேஜினேஷன். ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப் ஓவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டில் வரும். பட் நம்ம இது தெரிஞ்சதுக்கு நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் சைடில் வர மாதிரி, டாப்பில் வர மாதிரி, லெஃப்ட்டில் வர மாதிரி. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சைடில் வருதா? இப்போ இதை கிளிக் பண்ண முடியல. பட் இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் டிசபிள் பாப்அவுட் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அனிமேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம எப்படியும் கற்றுக்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பார்ஸ். ஸோ லோட் ஆகுற பார்ஸு. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டே போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோலேருந்து நம்ம டாக்குமெண்டேஷனில் படித்த எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேவா?